அனைவருக்கும் வணக்கம். நான் பப்புவின் தோழியிலேருந்து அம்மா பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் கூட நிறைய ஒரு 2,12,000க்கு மேலே என்னுடைய வியூவர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு 270க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. என்னுடைய சேனல் பப்புவின் தோழிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம யாருக்குமே தெரியலை. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வயசு தேவையில்லை. மனசில் மகிழ்ச்சியும் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தாவே போதும். எந்த வயசுலேயும் எதையுமே நம்மளால் பண்ண முடியும்னு நான் நினப்பேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க கூட சொன்னாங்க, பேட் கமெண்ட்லாம் நிறையா வரும், அதனால் அதையெல்லாம் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியுமா, அதனால் நீ பண்ணுறப்போ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பேட் கமெண்ட்டெல்லாம் நான் என்றைக்குமே அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. யார் ஒருத்தர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வளர்கிறோன்னு அர்த்தம். அதனால் அந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் முக்கியத்துவமே எப்பயுமே கொடுக்க போகிறதில்ல. ஆனால் என்னுடைய வீடியோஸ்க்கு யாரும் இன்ன வரைக்கும் பேடு கமெண்ட்டை எனக்கு அதிகமாக வந்ததில்லை. அப்படி ஒரு சில பேர் போட்டால் கூட அவங்கள பார்த்து நான் பாவப்படுறேன். ஏன்னா உன்னால் முடியல, எதுக்கு இப்படி கமெண்ட் பண்ணுற, ஸ்கிப் பண்ணிவிட்டு போ, பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய அட்வைஸாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் என் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸு பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சீக்கிரமாக நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். என்ன மாதிரி கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் அதுக்கு மேலே நான் என்ன ஏதாவது மாற்றிக்கலாம், வேறு எதாவது பண்ணலான்னு தோணும். நான் ஒன்றும் பெருசாக எதுவும் இன்னும் பண்ணலை. ஆனால் அதுக்கான டைம் வரும். நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலை நான் டெவலப் பண்ணி கொண்டுட்டு போவேங்கிற நம்பிக்கையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வெறும் பாட்டுக்கு மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இடையில கன்டென்ட் ஏதாவது போடலாம் அப்படிங்கிறப்ப என்னுடைய சூழல் கொஞ்சம் ஒத்து வராமல் இருக்குது. அதனால் மீண்டும் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய முயற்சி என்றைக்குமே வீண் போகாது. நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணுற என் அம்மாவா, சகோதரியா நினைக்கிற நிறைய அன்பு நெஞ்சங்கள், அன்பு உள்ளங்கள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்வித்து மகிழணும். நம்ம என்ன கொண்டு வந்தோம், எதை எடுத்துகிட்டு போகிறோம், எதுவுமே இல்லை. அதனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு மட்டுமே இந்த அம்மாவுடைய சேனல் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. விரைவில் அம்மா 1000 சப்ஸ்கிரைபர், இதெல்லாம் உங்களால் தான் முடியும். நீங்கள் தான் அதையெல்லாம் கொண்டு வரணும்னு உங்களை வேண்டி கேட்டுட்டு நான் உங்கள்கிட்டேருந்து இப்போது நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.